ஓகே, இப்போ நம்ம வந்து ஈரோ யூஎஸ்டி சார்ட்டை தான் பார்த்துட்ருக்குறோம். இதில் இப்போ 30 மினிட்ஸில் ஒரு டைரக்ட் என்ட்ரி போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படின்றதுக்காக தான் இந்த சார்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது இந்த 30 மினிட்ஸில் நம்ம டைரக்ட் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு 4 ஹவரில் போகிறோம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல டச் ஆகிருக்குது, இப்போ இருக்கிற கரண்ட் மூமெண்ட் வந்து எந்த இடத்த டச் பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து டச் பண்ணியிருக்குது. அப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு தூக்கி வரதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேண்டிலுமே வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணலை. பட் இவ்வளோ தூரம் போயிட்டு வரக்கூடிய மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை மிதித்தாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேஷன் பண்ணாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அழகாக திரும்புறதுக்கான ஒரு சீன் இதில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே அதே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று வந்து ஸ்வீப் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணி அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து 4 ஹவரில் க்ரீன் கலர் கேண்டிலில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் இன்னும் சாக் வைக்கல. பட் 30 மினிட்ஸில் பார்த்தா நமக்கு தெரிய வந்துடும். பட் இங்கே ஒரு ஸ்வீப் நடந்திருக்குது, ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேஷன் நடந்திருக்குது. இப்போ அப்படியே நம்ம 30 மினிட்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். மாற்றி பார்த்தா அப்படின்னா இது அந்த ஸ்வீப் நடந்த இடம். இது வந்து 4 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப். டைப் பண்ணிடுறேன். ஓகே, 4H FEG மிட்டிகேஷன். ஃபோரோட ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேஷன் பண்ண இடம் இது தான். அதை நம்ம 30 மினிட்ஸில் பார்த்துட்ருக்குறோம். ப்ரீவியஸ் லோவும் ஸ்வீப் ஆகிருக்குது. 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பு மிட்டிகேஷன் ஆகிருக்குது. இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹையை வந்து ஃபுல் பாடி கேண்டிலோட பிரேக் அவுட் வச்சது அப்படின்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். அது எங்கே அப்படின்னா இங்கே தான். இப்போ எப்படி நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வச்சுது அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி போகலாம். டார்கெட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் வைக்கலான்னா கம்மியாக வச்சாலே போதும். நீங்கள் எவ்வளோ தூரம் 1:1க்கு வச்சா கூட ஓகே தான். பட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வால்யூம் ஏற்ற முடியும் இந்த இடத்துல. ஏன்னா கீழே ஸ்ட்ராங்காக வந்து 4Hோட ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேஷனாக இருக்குது. ப்ரீவியஸ் லோவும் ஸ்வீப்பாக இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும்? டேரெக்டாக வந்து இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பிரேக் அவுட் மட்டும்தான். அதாவது இந்த பிரேக் அவுட்னால் தாண்டி இதுக்கு மேலே துண்டாக விழுறது கிடையாது. இந்த ஹையை பாடி க்ளோஸோடு வயலேட் பண்ணால் போதும். அது இப்படி க்ளோஸ் வச்சாலும் ஓகே தான், இப்படி மேலே தள்ளி இப்படி க்ளோஸ் வச்சாலும் ஓகே தான். பட் இங்கே தள்ளி க்ளோஸ் வச்சுக்கும்போது உங்களுக்கு என்னடா ரொம்ப தூரம் ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு தான் போகும். ஸோ அது லைவில் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் இங்கே பிரேக் அவுட் வச்சாலே நீங்கள் வந்து இதை வயலேட் பண்ணாலே, இந்த லைனை வயலேட் பண்ணாலும் நீங்கள் என்ட்ரி போய்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த ஈரோ எஸ்டியோடைய இப்போ இருக்கிற லைவ் சீன். ஓகே, தேங்க்யூ.